ஒரு காலத்தில் வறண்டதாக இருந்த நிலம் மழையை நினைத்து ஏங்கியது. விதை இருந்தது, ஆனால் விளைச்சல் இல்லை. உழைப்பு இருந்தது, ஆனால் பலன் இல்லை. இன்று தேவன் சொல்லுகிறார், நான் உன் வறண்ட நிலத்தை பார்க்கிறேன். வனாந்தரத்தை ஏரிகளாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுவேன். ஏசாயா 41:18. நீ நினைத்தால் என்னிடம் இனி எதுவும் இல்லை என்று. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் ஆரம்பிக்கப் போகும் இடமே உன் வறட்சி. வறண்ட நிலம் என்பது கண்ணீரால் சோர்ந்த வாழ்க்கை ஜெபித்தும் பதில் இல்லாத நாட்கள் முயன்றும் தோல்வி போல தோன்றிய காலம் செழிப்பு என்பது. தேவனின் கை தலையீடு எதிர்பாராத இடத்திலிருந்து வரும் உதவி. உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறுவது. கர்த்தர் சொல்கிறார், உன் வறண்ட காலம் முடிந்தது. இனி உன் வாழ்க்கையில் என் மழை பொழியப் போகிறது. கர்த்தர் உனக்கு நீரை பொழிவார். உன் நிலம் செழிப்படையும். ஏசாயா 30:23. இன்று இந்த வார்த்தை உனக்காக. வறண்ட நிலம் செழிப்பாக மாறும். உன் இழப்பு உன் லாபமாக மாறும். உன் அவமானம் சாட்சியாக மாறும். ஜெபம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் வறண்டதாக இருக்கும் ஒவ்வொரு பகுதியையும் உம் மழையால் நிரப்புங்கள். செழிப்பை மட்டும் அல்ல, உம் சந்நிதானத்தை எனக்கு தாரும்.